வேதத்தில் ரெண்டு விதமான கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் எல்லாரும் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் என்று மத்தேயுவில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து புரிந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் எதெல்லாம் மாறணுமோ அவைகளில் நீங்கள் ஒரு மாற்றம் உண்டாகி வாழுவதற்காக தான் இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆமென். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், சபைக்கு வருகிறோம், உடனே நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ ஆமென், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். ஆவியினால் நடத்தப்படுவது பாருங்கள். அதில் இன்னொரு விஷயம், 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் மற்றொருவனாலும் படான். ஆமென். ஆவிக்குரியவன் சொல்றான், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென். நிதானம் என்றால் உள்ளான நிலையில் ஒரு அலசுதல், எப்படி செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, இது தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆகிவிடுமா, நான் செய்வது, நான் நடந்து கொள்வது, நான் பேசுவது தேவனை துக்கப்படுத்துமா, இல்லை என் வார்த்தை தேவனை சந்தோஷப்படுத்துமா, நான் பேசுவதன் மூலமாய் நடந்து கொள்வதன் மூலமாய் பிறருக்கு ஏதாவது ஒரு இடர்கள் உண்டாகுமா, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடுமா, இல்லை நான் இப்படி பேசுவதால் நடந்து கொள்வதால் பிறர் ஆவிக்குரிய தரத்தில் என்னை பார்த்து கற்றுக்கொண்டு வளர்வார்களா? அல்லேலூயா. இப்படி பல நிதானங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரியவைகளையே அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. அதில் ரோமன் அழகா சொல்லப்பட்டிருக்கிற மாமிச வாசிப்பு 8வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மாமிச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ மாமிச சிந்தை அவனை எங்க கொண்டு போகும்? மரணத்துக்கு நேரம். நன்றாய் இது புரியும். ஏன்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆமென், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆமென், பரிசுத்த ஆவியையும் பெற்றிருக்கலாம். ஆனால் நீ யாராக இருக்கிறாய்? ஒரு நாளிலோ தொடக்கத்தில் அந்த வாஞ்சை உற்சாகம் இருக்கும், போக போக அது அப்படியே மங்கி போய்விடும். காரணம் அவர்கள் அதிகமாய் மாமிச எண்ணங்களுக்கு சிந்தைகளுக்கு இடம் கொடுப்பதால், அல்லேலூயா, ஆவியானவரை சார்ந்து வாழ பிரயாசப்படாததால் வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய அந்த தரமான அந்த விழிப்பின் நிலை மங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆமென். இங்க அழகா சொல்லுகிறார் பாருங்கள், வாசிப்பு 6ஆம் வசனம். மாமிச சிந்தை மரணம், எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்க. ரோமருக்கு நிருபம் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம் அது. ஆமென். தேவ பிள்ளைகள் அது நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தில் எல்லாமே முக்கியம், ஆனாலும் ரோமருக்கு நிருபத்தில் ஏராளமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை தேவனுக்கு முன்பதாய் தகுதி உள்ளவனாய் நிறுத்துகிற ஒரு பகுதிகள் அதில் இருக்கிறது. அல்லேலூயா. அது சொல்ற மாமிச சிந்தை எதை எங்க கொண்டு விடுமா? மரணம்.
அல்லேலூயா. மாமிச எண்ணத்தோடு ஒரு கிறிஸ்தவன் வாழ்வான் என்றால் அவனுக்கும் தேவனுக்குரிய உறவில் என்ன ஏற்பட்டு கொண்டு விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்? உள்ளான நிலையில் அவனுடைய சிந்தை தேவனை துக்கப்படுத்துகிறதால் நிரம்பி இருக்கிறது. ஆமென். நீ யார் என்பதை நீயே உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். நீ ஆவிக்குரியவனாய் இருந்தால் உனக்குள் இருக்கிற சிந்தை ஹல்லேலூயா ஆவிக்குரிய சிந்தைகளாய் இருக்கும். ஆமென். ஒரு நிதானிக்கிற மனநிலை. ஆமென். என் சிந்தை தேவனை நோகடிக்குமா? என் சிந்தை என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குமா, கரைப்படுத்துமா என்று நிதானிக்கிற ஒரு நிலை. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கடைசி நாட்களில் ஹல்லேலூயா ஆவிக்குரிய ஒரு நிதானம் உனக்கு வேணும். ஆமென். ஆமென். இந்த ஆவிக்குரிய நிதானம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்றால் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகைக்கு உன் வாழ்க்கை என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். ஆமென். அதாவது நல்ல கவனிங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நேற்றுக்கு என்ன காரணம் பேசினேன். சிலர் குறிப்பிட்ட டைமில் ஜபம் நின்றுது, அதுக்கப்புறம் மூவ் ஆகுது. என்ன சொன்னது? அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தொடங்குவாங்க அவங்க ஒரு 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 முறை வைத்திருப்பார்கள். பொதுவாக ஜபத்திற்கு ஒரு முறை வைத்திருப்பது நல்ல காரியங்கள். அல்லேலூயா. யாராருக்கா ஜெபம் பண்ணோம். சிலவங்க தன்னுடைய பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. தன் குடும்ப பிரச்சனை, தன் பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், தங்கள் தொழில் சம்பந்தமான காரியங்கள், வருமான காரியங்கள், அதெல்லாம் குறித்து பேசி ஜெபம் பண்ணிட்டு சிலர் ஆண்டவரே சபை ஆசீர்வதியும், பாஸ்டர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும். முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஏசுறது மூலம் பிதாவே ராத்திரி பூரா நீர் தூக்கம் எல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக தாரும், எல்லாம் கொசு கடிக்கக்கூடாது, கெட்ட கனவெல்லாம் வரக்கூடாது, கண்ணெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவாங்க. அவ்வளோதான். அல்லேலூயா. என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முறை வைத்திருக்கிறது. அந்த முறைக்கு அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியாது. சொல்லு ஜெபம் மூவ் ஆகுது. காரணம் இது சுயமாய் எடுத்த ஜெப முறை. நல்ல கவனிங்க. சுயமாய் தன் விருப்பத்தின்படி மாமிஷிகமாய் தன் சொந்த எண்ணத்தில் சொந்த அறிவின் அடிப்படையில் ஆயத்தப்படுத்தின பெயர். அல்லேலூயா. சிலவங்க கொஞ்சம் கூட ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வாஞ்சி இருக்கிறவங்க என்ன செய்வார்கள் என்றால் பக்கத்து வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, ஊராருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க, உலகத்தில் பரிசுத்தவன்களாக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக தங்களை ஞாபகத்தில் இருக்கிற ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் பலருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இது ஒரு ஜெபம். அல்லேலூயா. இதெல்லாத்துக்கு மேலான ஒரு ஜெபம் இருக்குது. கையை வைத்தாலே சொல்லலாம். இந்த ஜெபம் நல்லது, ஜெபத்தில் குறை சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் பிரைஸ் தி லார்ட், நாம் தேவனோடு நேரங்கள் சிந்திக்காமல் அல்லேலூயா மணி நேரத்துக்குள் நம்முடைய கவனம் திரும்பாமல் அல்லேலூயா நம்ம அப்படியே தேவனோடு உறவாட வேண்டும் என்றால் அது ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறேன். சொல்ல புரியுதா? சுயமாய் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குக்குள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். கொஞ்சம் கூட ஆத்மா பாரம், சபையை குறித்த ஒரு பாரம், ஊழியரை குறித்த ஒரு பாரம், தேசத்தில் நடக்கிற சமூகத்தில் ஒரு பாரம், அது ஆவியரை கொடுக்கிற பாரம் தான். அல்லேலூயா. அந்த பாரம் உள்ளவர்கள் நான் நேரம் சொன்னது போல அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம், சில நேரம் 1-1.5 மணி நேரம் என்ன ஆயிடுவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. இதற்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் ஒரு பிரேயர் இருக்கு. அல்லேலூயா. சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து ஜெபிக்கிற ஜெபம். ரோமர்ல 8வது அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். நல்லா பாருங்க. நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்ய. பலவீனம் என்றால் மாமிசம் என்ன உள்ளது? பலவீனமானது. ஆமென். மாமிச சரீரம் வந்து பலவீனம், சோர்வுகள் உண்டு பண்ணுவது, சில நேரம் சில டிஸ்டர்புகள் வருவது உண்டு. அல்லேலூயா.
ஜெபத்தை நிறுத்துற அளவில் சில எண்ணங்கள் வந்துடும். யாராவது ஒன்று பேசிடுவாங்க, அந்த எண்ணங்கள் வந்துடும். மன கஷ்டங்கள் வந்துடும், சில பகைமைகள் வந்துடும், சில வெறுப்புகள் வந்துடும். இறுதியில் யார் மேலாகிய ஒரு மன தாங்கல் இருக்கும். இவைகளெல்லாம் ஜெபிக்க தடையா இருக்கும். அல்லேலூயா. வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களில் என்ன செய்கிறார்? எதில் உதவுகிறார்? அப்போ மாமிசம் என்ன உள்ளது? பலகீனம், சரீர சோர்வு, பல எண்ணங்கள், பல டிஸ்டர்புகள், பல களைப்புகள், பல கவலைகள், இப்படி பலதெல்லாம் சில நேரம் தூக்கி போட்டுருவான் சாத்தா. அல்லேலூயா. ஆனால் அந்த பலவீனத்தை மேற்கொள்ள ஆமென் ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட ஜெபிக்க நீ ஆரம்பித்து விட்டால், அல்லேலூயா, உலகத்துல என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அங்க என்ன போகாது? உன்னுடைய சிந்தை போகாது. சொல்ல புரியுது? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள. ஆமென். அல்லேலூயா. அதை புரிந்து கவனிக்கிறத வச்சுதான் உனக்கு நான் நினைச்சு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நீ ஜெபிக்க உனக்கு உதவி செய்கிற ஒருவர் ரெடி. ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் என்ன செய்கிறாரு? ஹெல்பர். என்னது? ஹெல்பர், உதவுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொன்று இருக்கிறது, நினைப்பூட்டுகிறவர். யோவான் 14 சொல்லியிருக்கு. என்ன செய்கிறவர்? நினைப்பூட்டுகிறவர். ஆமென். அப்போ நமக்கு நினைப்பூட்டி உதவுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த அவர் ஹெல்பராய் ரெடியா இருக்கிறார். ஆமென். நான் உனக்கு உதவி செய்கிறேன். கையை வைத்து அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஆமென். நான் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இன்று செய்கிற கிரியைகள் மகத்துவமாய் அதிசயமானவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ உதவிக்காய் இருக்கிறவருடைய உதவியை நாம் என்ன செய்யணும்? நாட வேண்டும். என்ன செய்யணும்? அப்போ எது, அதாவது போன வாரத்தில் உங்க ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிற பேசினேன். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் குருடனாகத்தான் நிற்கிறார், கூப்பிட்டு. ஆமென். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு ரொம்ப சத்தம் போட்டான். அவனுடைய அங்கலாய்ப்பு, ஐயோ எப்படியாவது எனக்கு கண் பார்வை கிடைக்கணும், எப்படியாவது இந்த பிச்சை எடுக்கிற வேலையிலிருந்து நான் வெளியே வரணும். ஆமென். நான் எல்லாரும் போல உலகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் போல இயேசுவை பார்க்கணும். ஆமென். அந்த எண்ணத்துல வாழ்றான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லும். அந்த எண்ணத்தோட இயேசுவை என்ன செய்ய நான் கூப்பிட்டான். ஆமென். பாருங்க, கூப்பிட்ட மெத்தோடு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. இறங்கும் சத்தம் போடுறாங்க. கூட ஒரு முன் நடப்பார் என்ன சொல்றாங்க? சும்மாடா, ஒரே தொந்தரவா இருக்கு இவங்களால. வழி ஓரத்துல உட்கார்ந்துட்டு ரொம்ப சத்தம் போடுறேன். ஏன் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ண? அவர் அவசரமா போயிட்டு இருக்கிறாரு, நீ வேற கூப்பிடுற, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, அமைதியாடா. புரியுதா? முன் அவங்க நடக்கிறவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? சுமார் ஏசா என்ன ஓவர சத்தம் போடுறேன். இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கணும். உன சத்தத்தை கேட்குறாரு. இருக்கிற இடத்துல இருந்து பிச்சை எடுக்கணும், வெளியே பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா அவன் பட்டல கையை வைத்தாலே அவனுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆமென். அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இவர்கள் பேச்சு நான் கேட்டால் என் வாழ்க்கையில் அற்புதத்தை அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் புரிந்து கொள். இந்த இடத்துல மாமிசத்தின் சிந்தையை ஒன்று போடுறவங்களுக்கு, அல்லேலூயா, மனுஷ ஆலோசனை கேட்டு வாழ்வாய் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வின் பண்ண முடியாது. சொல்ல புரியுதா? அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும் மனித ஆலோசனை இல்ல, தேவ ஆவியானுடைய ஆலோசனை. ஏனென்றால் அவன் ஆத்துமாவுக்கு அவன் கணக்கு கொடுக்கணும். ஆமென்.
முடியாது. ஆமென். பிள்ளை தவறு செய்தா அந்த பிள்ளை கணக்கு கொடுக்கணும், தண்டனை நிச்சயம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்க, உன் பிள்ளைய யாரா இருந்தாலும் தவறு செய்தால் சப்போர்ட் நிக்காத. பிள்ளை தப்பு செய்தா தப்புதான், தப்புதான். நீ என்ன செய்யாத, சப்போர்ட் பண்ணாத, புத்தி சொல்லு. புரியுதா? செய்த தவற நியாயப்படுத்துறேன்னு வச்சுக்க, ஒன்னே விட மாட்டார், உன் பிள்ளைகளை விட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனிடத்தில் மட்டும் விளையாடக்கூடாது. நீ நினைக்கிற தெய்வம் அல்ல இயேசு. அவர் நீதியாய் நியாயம் இருக்கிற தேவன். அப்பனா இருந்தாலும், அம்மையா இருந்தாலும், மோனா இருந்தாலும், மகளா இருந்தாலும் நீதி உள்ள நியாயாதிபதியாகும். பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. இன்று அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது போல இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நீதியாய் நியாயத்திற்கு கர்த்தர் எழுந்தருளினார். ஆமென். அவருடைய வல்லமை உள்ள கரத்தை தடுக்க யாரால முடியாது. அதான் தேவனுக்கு பயந்து அவன் அப்பனுடைய ஆத்மாவை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவன் நடக்கை குறித்தும் அப்பனை விட மாட்டான். அம்மையனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவருடைய சுபாவத்தை குறித்தும் நடைமுறை குறித்து அம்மையை விட மாட்டான். பையனா இருந்த பையனுடைய வாழ்க்கையை குறித்து அவனுடைய நடக்கை குறித்து அவனுடைய செயலை குறித்து கர்த்தர் நினைச்ச விட மாட்டார். யாரும் ஜாமீன் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பொண்ணா இருந்த பொண்ணுடைய செயல் நடக்கை அதனுடைய காலம் குறித்து கர்த்தர் நினைச்ச விட மாட்டார். அது அம்மையும் சரி அப்பனும் சரி அவனுக்கு என்ன செய்ய சப்போர்ட் பண்ண முடியாது. தவறுதான். ஆமென். ஆமென். தேவனிடத்தில் மட்டும் என்ன செய்யாத, விளையாடாத. யாரா இருந்தாலும் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தால் ஆமென், யாரும் தாங்க முடியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே சொல்லு அறுப்பான். ஆமென். மனுஷன் எதை விதைக்கிறானோ, நீ எதை விதைச்சாலும் சரி உனக்கு கட்ட என்ன உண்டு, அறுவடை உண்டு. காத்திருந்துக. கலாத்தியர் சொல்ல வாசிக்கிற வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். உன்னை நான் காப்பாற்ற முடியாது, உனக்கு நான் என்ன செய்ய முடியாது, ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆமென். ஆமென். என்ன புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசி. என்ன போகாதீர்கள். மோசம், மோசம், அழிவு, மோசம், கெடுதல், மோசம், இழப்பு, மோசம், வேதனை, மோசம், வியாகுலம், மோசம், கண்ணீர் மாட்டாதுன்னு சொல்றாரு. மோசம் போகாத, கெட்டு போகாத, அழிவை சம்பாதிக்காத, பிரச்சனைக்குள் அகப்படாத, கண்ணீர் அனுபவிக்கிறவர்கள் மாறுகிறாத. ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள். தேவன் யாரை? சத்தமா? நம்மையா தம்மையா? சத்தமா? தம்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மை அல்ல, தம்மை, அவரை. தேவன் யாரை? அவரை. தம்மை என்ன பரிகாசம் பண்ண. அப்படி என்றால் எந்த ஒரு நபரும் அவரை இழிவாய், கேவலமாய், குறைவாய் பேசுவதற்கு அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். புரியுதா? அடுத்த பாயிண்ட். மனுஷன் எதை விதைக்கிறானோ. ஆமென். ஆமென். நீ நல்ல கவனி. அல்லேலூயா. நீ கொள்ளு விதைச்சன்னா, கொள்ளுன்னா வேற எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க, காணும்னு சொல்லுவாங்க. என்னது?
காணும். ஆமாம், கொள்ளு விதைச்சேன்னா மக்காச்சோளம் இருப்பியா சொல்லு. இப்போ ஒன்று வேண்டாம், மனுஷன் அதாவது அங்கே சொன்னார் என்ன, மோசம் போகாதிருங்கள், அவரை என்னது பரிகாசம் பண்ண விட்டார் சொல்லிட்டு என்னது மனுஷன் நீ நீ அதாவது ஒன்றை விதைத்தால், ஒரு தவறை செய்து வாழ்ந்தால், அல்லேலூயா, உனக்காக நியாயத்தை என்ன செய்ய மாட்டார், புரட்ட மாட்டார். புரட்டுனா அவரை என்ன செய்ய விடுறாரு, பரிகாசம் பண்ண, பிறரால் நிந்தனைக்கு ஏதுவாய் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அது தாவீதா இருந்தாலும் சரி, ஆமென், சாலமோனா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எத்தமனையிலே சொல்லு, ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஐயா மோசேயா இருந்தாலும் சரி, ஆமென், பட்சபாதம் செய்கிற தேவன் அல்ல. அதனால ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக, ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளும் தனித்தனியாக என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். ஆம்பளை பிள்ளையா பிள்ளை பேய மாறிடக்கூடாது, கவனமாக இரு. ஆம்புள்ள தோத்துரும், ஆம்பளை சொன்னாங்கலாம் பிள்ளை வாயில் இது பண்ணுது. ஆமாம், அந்த மாதிரி மாறுது. தேவன் உனக்கு கொடுத்த பிள்ளை, அதை மனசில் வச்சுக்க. ஹல்லேலூயா. உன் குழந்தைய நீ பேணு, கவனி, சாப்பாடு கூட கவனி, படிக்கவே எல்லாம் செய்யும். ஆனால் மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது, கொடுத்தவர் மட்டும் மேன்மை பாராட்ட. சிலவங்கெல்லாம் ஒரு பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் ஒரு லெவலில் வந்துட்டாங்க, பார்த்து அப்படி பார்த்து போயிடா, காண்டி மண் இருக்கு, முள் இருக்கு, கல் இருக்கு, சும்மா நான் பார்த்து நடப்பானே, உலக பார்த்து நடுறான்னு சொல்லலாம். என்ன கல் இருக்கு, மெல் இருக்கு, புல் இருக்குன்னு தோத்து. உன் பிள்ளைக்கு நீ சொல்ல வேண்டிய புத்திமதியை சொல்லி தேவைன்னு அடி கொடுத்தா கரெக்ட் பண்ணு. கண் சாடையா விட்டேன்னு வச்சுக்க. ஆமென், ஆமென், ஆமென். யாரு யாரு யாரையும் விட மாட்டார். அல்லேலூயா. பத்தமனையில சொல்லுவோம், ஆசாரியன் யார், ஏலியும் விட மாட்டார். ஏலி யாரு தான், ஊழியக்காரன், இயேசு ஆசாரியன் தான். அல்லேலூயா. அவனையும் கத்தர் நிச்சயம் இல்லை சொல்லு, விடல. பிள்ளைகள் தவறும் போது அவர் என்ன செய்யவில்லை, கண்டிக்கவில்லை, அவனை திருத்தவில்லை. ஹல்லேலூயா. அவனை கண் சாடையா விட்டார் என்று சொல்லப்பட்டது. ஆமென். அதனால் என்ன நடந்தது, அடுத்த தலைமுறை இல்லை. ஆமென். அவனை விழுந்து செத்தான். அல்லேலூயா. அவன் பிள்ளைகளை செத்தாங்க. என் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் அல்லவா, சரி பரவாயில்ல ரெண்டு கத்தர் விட்டாரா, விட மாட்டார். என் பிள்ளைகள் தான் சரி, என்னால் முடிந்த அளவு அவளை கரெக்ட் பண்ணி வளர்றதுக்கு நான் பிரயாசப்பட்டே ஆகுவேன். காலு முறிஞ்சாலும் சரி, தலை முறிஞ்சாலும் சரி, மேட்ரு கிடையாது. அல்லேலூயா. அதை மீறி கெட்டு போறான்னா கர்த்தர் அவனை அடிப்பார். எந்த மாற்றம் கிடையாது, மாற்றம் கிடையாது. நான் செய்ய வேண்டியதை செய்யணும். குற்றமா, குற்றம் தான். பப்ளிக் வச்சு தட்டிப்பேன் அப்படின்ட்டாள். அடிக்கு பஞ்சம் கிடையாது. ஆமென், ஆமென். அதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. உன் பிள்ளை தவறு செய்தனாக்க நீ கண்சாடைய விடாத, தவறு செய்தவங்களை நியாயப்படுத்தாத. ஒன்றை விட மாட்டார், ஒன்றை விட மாட்டார். என்ன தைரியம் உனக்கு, யார் கொடுத்த தைரியம் உனக்கு? தொலைச்சு போடுவார், தொலைச்சு. தேவனுடைய அடி உனக்கு தெரியாது. கரெக்ட் பண்ணு. இல்லையா ஆண்டவரே, இவனை என்னால கரெக்ட் பண்ண முடியல, நீரே பார்த்துக்கிட்டான், அவனுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது சொல்லு.
அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று தேவன் இடத்துல மட்டும் நடக்காது. நீ ஒரு கோடி ரூபாய் காணிக்க கூடு, அவருக்கு அது வேண்டாம், நீதான் முக்கியம். ஆமென். ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன்? காணிக்கை தானே, இன்னும் அவருக்கு அது வேண்டாம். தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகள் உன்னை குறித்தும் உன் சந்ததி குறித்தும் மிக மிக எச்சரிக்கை. விளையாடாத வாழ்க்கையில் உன் பிள்ளைகள் உன்னுடைய கற்பனை கூட பண்ணாத அளவில் உள்ள பாதிப்புகளில் போய் மாட்டுவான். நான் நிறைய பார்க்குறேன், அதனால தான் இவ்வளோ வருத்தமாக பேசுகிறேன். ஆமென். மனுஷன் எதை விதைக்கிறானோ அப்பன் விதைச்சா அப்பனா இருப்பான், பிள்ளையா இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கணும். பெற்றோர் சரியில்லைன்னா அவனுடைய அடி என்னுடைய விளைவு எங்கே வரும்? ஆனால் அவன் மனம் திரும்பிட்டானா அவனுக்கு இல்லை. அது அப்படி ஒன்று இருக்கு. அதே பிள்ளை உங்களுக்குள்ள பிள்ளைகள் சிறு பருவத்திலேருந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓவனை கொடுத்து ஓவர அன்பு பாராட்டு, தவறுக்கு அன்பு பாராட்டாத, தவறுக்கு கடிந்து கொடு, சிரிச்சி. இல்லைன்னா உங்ககிட்ட கற்றுரு கேட்பார், உன் பிள்ளைங்க நரகத்திலிருந்து வேகுது சொல்லுவியோ, நரகத்திலிருந்து வேகுது, இது காரணம் நீதான். உன் பிள்ளை நீயே நரக தள்ளி விட்ட. 1000 இருந்தாலும் நீதி நீதி, நியாயம் நியாயமே. தேவனுக்கு பயந்துரு. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஆமென், எதை நீ செய்கிறாய், ஹல்லேலூயா, அதற்குரிய பலன் ஒரு நாள் உனக்கு உண்டு. ஆமென் ஆமென் ஆமென். நீ இன்று நியாயமாக செய்தால், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால், கர்த்தருக்கு ஏற்றுவதை நீ வாழ்ந்தால், பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றுவதை நீ வளர்த்தால், கண்டித்து ஆமென், அதற்கு கட்டாயம் உனக்கு ஒரு நாள் என்ன உண்டு? பலன் உண்டு. கண் சாடையாக வளர்த்து பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டிய சொல்லி, கண்டிக்க வேண்டிய கண்டித்து, சிரிச்சிக்க வேண்டிய நேரம் சிரிச்சிக்காமல் கண் சாடையாக விட்டால் அதற்கும் பலன் உண்டு. ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்கணும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அதெல்லாம் வாசிப்போம். அல்லேலூயா. வாசிப்பு அடுத்த வசனம். நல்லா புரியுது. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவு. பார்த்தீங்களா, அது அங்கேயும் சொல்லி இருக்கு. மாமிச சிந்தை என்னத்தில் கொண்டு விடும்? மரணம். கலாத்தியரும் ரோமரும் ஒரே மாதிரியாக ஆவியானவர் சொல்றாரு. வாசத்தை கூட சேர்த்து வாசி ஒரு முறை கூட. மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் முடிவில் என்ன நடக்கிறது? அடுத்தது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஜீவனை. கரங்களை தட்டி கத்து, தட்டு, நல்லா தட்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்கென்று விதைக்கிறவன் முடிவில் என்ன அறுப்பானா? சத்தமா சொல்லு. நித்திய ஜீவன், நிரந்தர வாழ்வை அடைவான். பார்த்தீங்களா? அதே இது ரோமர்ல சொல்லி வாசி 6ஆம் வசனம் 8-6. மாமிச சிந்தை, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் எனது சமாதானம். ஜீவன், ஆமென், சமாதானம். அல்லேலூயா. அப்போ இனி நமக்குள்ள என்னன்னாக்க, நான் ஆவியின் சிந்தை உள்ளவனாய் வாழணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆவியின் சிந்தை. என்ன சிந்தை? ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. என்னிடத்தில் மாமிச சிந்தைகள் நிறைய தலை தூக்கி நிற்கும். நமக்கு வாசித்தோம், மாமிசம் சிந்தை, மாமிசத்தின்படி விதைக்கிறவன் என்ன இருப்பான்? அழிவு. இது யாருக்கு
எழுதின நிருபம் சபைக்கு. யாருக்கு? சபைக்கு, வெளியே இல்லை. அப்போ நிருபம், கடிதம், நிருபம் வந்து பொதுவாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. அப்போ அன்றைய நாட்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள்ல இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அதை துடைத்து மாற்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். அதே நிலை கடைசி நாட்களிலே கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது ஆவியின் சிந்தை. அதான் நம்ம வாசல் ரோமர்ல 6:8 ஆவியின் சிந்தை, மாமிசத்தின் சிந்தை மரணம். ஏன்? மாமிசத்தின் சிந்தைகள் அல்லேலூயா ஆவிக்குரிய வளர்ச்சியை என்ன செய்யும்? பட்டு போக பண்ணும். ஆமென். ஆவிக்குரிய வளர்ச்சி. நீ சத்தியத்தை கேட்டோன்னா உன்னில் ஒரு சிந்தையாகிய முளை எழும்பும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென், ஆமென். நீ ஆவி சத்தியத்தை கேட்ட உடனே உனக்குள்ள என்ன எழும்பும்? ஒரு ஆவிக்குரிய ஒரு மூளை குருத்து மாதிரி எழும்பும். பேசலாம். ஆண்டவரே, இதன்படி வாழ எனக்கு உதவி செய்யப்பான்னு உனக்கு ஒரு ஆசை வரும். பேசலாம். அல்லேலூயா. ஆனால் மாமிச சிந்தை வந்த உடனே அந்த எலும்புன மூளை என்ன செய்யும்? பட்டு போகப்படும், காய்ந்து. புரியுதா? வந்த ஆசை, ஆர்வமாகிய மூளை அதை வளர விடாதபடி பேசலாம். மாமிச சிந்தைகள் வந்து என்ன செய்கிறது? அவைகளை அழித்து காய்ந்து போக பண்ணுகிறது. இதனால் ஒரு மாமிச சிந்தை, மாமிச சுபாவம், மாமிச செயலுள்ள ஒரு நிலையில் இருந்து நீ என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியல. புரியுதா இல்லையா? இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அறியணுமே வேண்டாம்? அப்போ ஒரு ஆவிக்குரியது எது? மாமிசத்துக்குரியது. மாமிசத்துக்குரிய எப்படி ஆவிக்குரியவன மாறுவது? ஆவிக்குரிய முளை எழும்பினவுடன் எப்படி அது காய்ந்து போகிறது? இதெல்லாம் விளக்கி பேசணும்னா நானும் அந்த ஏரியா ரூட் வழியாக என்ன செய்திருக்கணும்? வந்திருக்கணும். புரியுதா இல்லையா? புரியுதா? அல்லேலூயா. இந்த ஏரியா ரூட் வழியாகத்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கணும்? நடத்தி வந்திருக்கணும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், நீங்க ரொம்ப விழிப்பா தெளிவா கேட்டா உங்களுக்கு அது ஜீவனாய் மாறும். இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களை ஏன் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அழுத்தமாகவும் கண்டிக்க கண்டிக்க என்ன ஆவியானவர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சரி. அப்போ நான் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அநேகருக்குள்ள நான் ஆவிக்குரிய மனுஷியாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வமாகிய ஒரு முளை என்ன செய்கிறது? சொல்லு. எத்தனை பேருக்குள்ள அப்படி முளை எழும்பி இருக்கு? எனக்குள்ள அந்த ஒரு முளையாகிய எண்ணம் உருவாயிருக்கு. நல்லா கை. சரி, எல்லாருக்குள்ள இருக்கு. ஓகே, நல்ல காரியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இதை வளரணும். என்னது? ஏனென்றால் மாமிசத்திற்குரிய பலனும் வெளிப்படும், ஆவிக்குரிய பலனும் வெளிப்படும். மாமிசத்தின் கிரியைகளோ ஆகிய பலன், ஆவிக்குரிய கிரியைகளாகிய பலன். ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த முளை ஏன் அழிகிறது? இன்று நான் கேட்கிறேன், இந்த இடம் முடிந்தவுடன் திருப்பி அது கீழே போயிருது. வேற ஏதாவது மாமிச இடம் வெளியே மேலே தூக்குது. அப்படிதானே? அதனால் திரும்ப அடுத்த முறை கேட்கும்போது எட்டி பார்க்குது. கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிருது? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சரி. அப்போ இதில் நம்ம நிறைய காரியங்கள் நாம் தியாகம் சகிக்க வேண்டியது இருக்கு. என்ன இருக்கு? அதான் விஷயம். ஆமென். தேகம் என்றால் போய் இந்த மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க, அதான் என்ன சொல்றது? உள்ளான நிலையில் நீ பல காரியத்தை என்ன செய்யணும்?
தியாகம் பண்ண வேண்டியது. அந்த விடுக்கிற மனநிலை, அர்ப்பணிக்கிற மனநிலை, அந்த ஆர்வம் உனக்குள் எழும்ப வேண்டியது. ஆமாம், நல்ல. என்றால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக எப்படிப்பட்டவர்? மென்மையான. அவர் பொல்லாங்கை ஒருபோதும் விரும்பவே மாட்டார், அநியாயத்தை சகிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மென்மை என்றால் அதை நம்ம விளக்கவே முடியாது. அவ்வளவு மிக மிக மென்மையும் மிக மிக தூய்மையுமானவர். ஹல்லேலூயா. அப்போ அதாக்கும் சின்ன காரியங்களில் கூட ஆவியானவர் சகிக்க மாட்டார். ஒன்றும் வேணுதான் ஏரியா தேவையானதா, ஆனாலும் லைட்டாக டச் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அதனுடைய எபேசியர் 4வது அதிகாரத்தில் 30-31 வாசிக்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. விழுந்த இடத்த நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்படின்னா அதை என்ன செய்யாதீர்கள்? அதை மங்கடித்திருக்கிறார்கள். அவரை செயலற்றவர்களாக மாற்றினார்கள். ஆமென். அது அழகா சொல்ல, நீங்கள் மீட்கப்படும். என்னது? சத்தமா சொல்லுங்க. மீட்கப்படும். அப்படி என்றால் இந்த ஆவி ஆத்ம சரீரம் ஒரு நாள் அல்லேலூயா என்ன செய்யும்? மறுரூபம் அடையும். ஆமென். அந்த நிலையை அடைவதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கென்று கர்த்தர் தம்முடைய ஆவியை உனக்குள்ள வைத்திருக்கிறார். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஏதோ கைத்தட்டி போறதுக்கல்ல, அந்நிய பாஷை பேசி கடந்து போறதுக்கல்ல. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? எப்பொழுது செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ரோமன்ல அதனுடைய 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இயேசுவை அல்லேலூயா நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. நல்லா கவனிங்க. அங்கே என்ன வாசித்தோம்? அந்த ஆவி எதற்கு முத்திரை போடப்பட்டிருக்கு? மீட்கப்படும் நாளுக்கு. ஆமென். அப்படி என்றால் இந்த உலகத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு நம்மை என்ன பாத்திரம் அவங்க கொண்டு சேர்ப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நமக்கு முத்திரையாய் கொடுத்த ஆவி பரிசுத்த ஆவி. ஆமென். அதே ஆவியானவர் தான் இயேசுவை என்ன செய்தாரா? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்றேன். மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? அவருடைய உண்மையான சாயலில் உயிரோடு எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அழிவுள்ள சரீரமுடையவராய் இருந்தவர் அடக்கம் பண்ணப்பட்ட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர். ஆமென். நிச்சயத்துக்குரிய மகிமையின் சாயலுடையவராய். அல்லேலூயா. தேவாதி தேவனாய். ஆமென். அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எங்க? யாருக்குள்ள? சத்தமா சொல்லுங்க. எனக்குள். என்னது? எனக்குள் எப்படி இருக்கணும்? அப்படி என்றால் வாசமா இருப்ப செயலாற்றி கொண்டிருந்தார். ஆமென். அப்படி என்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு தந்தாரோ, அல்லேலூயா, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் இடம் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆமென். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? என்ன நோக்கத்தோடு? இயேசுவை உயிரோடு எழுப்பினவர். அல்லேலூயா. உன்னை மறுரூபப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக உனக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற இருந்தால் பாத்தீங்களா? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இருக்கிற வாசமா இருக்கிற அவருடைய அந்த உயிரோடு எழுப்பின அந்த ஆவியினாலே
சாவுக்கு ஏதுவான அழிவுக்கு நேராக இருக்கிற அந்த சரீரத்தை என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். கையை தடி வந்துடும், அழகான கையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சாவுக்கு ஏதுவான அழிவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளும். கையை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. நல்லா புரியுது. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எல்லாமே இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. அதை அழகா சொல்றாரு. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் எப்படி இருந்தால் என்ன செய்துட்டு இருக்கணும்? இடையில போயிடக்கூடாது. சொல்ல புரியுதா? ஆவியான எங்க இருக்கணும்? உனக்குள்ள வாசமா இருக்கணும். அவர் வாசமா இருக்கணும்னா நீ அதுக்கேற்றபடி கவனமா இருக்கணும். சொல்ல புரியுதா? இது இப்படி இருக்கட்டும். எபேசியர்ல வருவோம். உங்களுக்கு புரியணும். ஒரு நாள் என் சரீரத்தை உயிர்ப்பித்து இவர் யாரு? மறுரூபப்படுத்துகிறவர். அதன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் அதற்கு உனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்றிய, அதற்கு முத்திரையா கொடுத்தவராக. சொல்ல புரியுதா இல்லையா? நீ அந்நிய பாஷை பேசி காலத்தை ஓட்டன்னு கொடுத்ததல்ல. ஆமே ஆமே. இதற்கு நீ எனக்கு தேவை. அல்லேலூயா. உனக்குள்ள என்னுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராக அவரை வைக்கிறேன். அல்லேலூயா. நீ அவரை என்ன செய்? உனக்குள் என்ன நோக்கத்தோடு உனக்குள் வைத்தேனோ அதை உனக்குள் நிறைவேற்றுவதற்கு நீ என்ன செய்? இடம் கொடு. ஆமென். அல்லேலூயா. இடம் கொடுத்து நீ ஆயத்தப்பட. அல்லேலூயா. எக்காலம் துணிக்கும் போது அடி உள்ள ஒரு சரீரம் அடியாமை தரித்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியை நமக்கு எதற்கு தந்திருக்கிறார்? 1ஆம் நூற்றாண்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புக்கென்று சொல்லுங்க, ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவி என்னும் வரம். எதுக்கு பரிசுத்த ஆவி வரும்? பூமியில வாழும்போது தேவ சித்தத்தை செய்வதற்கும் மகிமையில் தேவ ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கும். ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு நோக்கம். ஹல்லேலூயா. ஒன்று, உனக்கு தேவன் இந்த பூமியில ஜீவனை கொடுக்கிற நாள் வரை தேவ சித்தம் செய்ய. இது வந்து தேவ ராஜ்யத்திற்கு நீ ஆயத்தப்பட. ரெண்டு நோக்கம். ஆமென். தேவன் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி வேறு ஒரு வரம். என்னது? சொல்லு பாயத்தனம். வரம், கிஃப்ட். ஆமென். அது எல்லாரும் கிடைக்கல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சித்து கிடைக்கல. ஆமென். உனக்கு அதை கிஃப்டா கொடுத்திருக்கிறார். எதற்கு உனக்கு கொடுத்தார்? ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த கிஃப்ட் நீ என்ன செய்த? ரெண்டு நோக்கம். பரிசுத்தாய் ஒரு நபரை கொடுக்க தேவன் ரெண்டு நோக்கம். ஒன்று, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்யணும். ரெண்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தப்படணும். தேவ சித்தத்தில் எல்லாம் வரும். ஊழியம், சுவிசேஷாலையில் ஜெபிக்கிறது எல்லாம் இருக்கு. அதில் அழைப்புகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் அதில் அடைய தேவ சித்தம். அல்லேலூயா. அடுத்தது மிக முக்கியம், அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்வது? தகுதிப்படுவது. அப்போ அந்த ஆயத்தம் என்ற நிலையை நீ அடையணும். அல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படாம நீ என்ன செய்யணும்? பாதுகாப்பு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதான் விஷயம் ரொம்ப முக்கியம். ஆமென். தேவனுடைய பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினாதான் என்று அல்ல. அல்லேலூயா. ஆவியின் நிறைவு நீ உனக்குள் ஆவியான நிரப்பும் போது நல்லா தெரியும். ஆமென். நிறைவு இருப்பது. ஆமென். அர்ப்பணிக்கும் போது பாஷைகளை கொடுப்பார். அது வேறு விஷயம். அல்லேலூயா. சிலருக்கு அந்த அடையாளங்கள் இல்லாமல் ஆவியின்
விஷயம். ஆமென். அவர் பரிசுத்தாவி இல்லை என்றல்ல. ஆமென். சிலர் எந்த ஒன்று சும்மா கல் மாதிரி உட்காந்துட்டு சும்மா எல்லாரும் தட்டுறாங்க, நம்மளும் தட்டுவோன்னு இருப்பாங்க. ஆமென். ஆமென். அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்த நோக்கம் ஒன்று உண்டு. எப்படி ஒரு மனுஷனுக்கு தாளந்தை கொடுக்கிறாரோ, ஹல்லேலூயா, தாளந்தை என்ன நோக்கத்தில் 1, 2, 5 கொடுத்தா அப்படி, ஹல்லேலூயா, அதுபோல பரிசுத்தாவிய கிஃப்ட். ஆமென். உனக்கு தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தவும் ஆமென் உதவி செய்கிறார். இது கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியானவருடனான தொடர்பெல்லாம் அவருடைய பர்சனல் லைஃப். என்ன லைஃப்? சுத்தமாக சொல்லு. தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட உறவு. இதில் அப்பன் அம்மை அண்ணன் தம்பி பெரியப்பை சித்தப்பனுக்கு ஒன்றும் அதில் பங்கு இல்லை, பார்ட்னர் கிடையாது. ஆமென். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை பார்ட்னர்ஷிப்பில் ஓடுறதல்ல. ஹல்லேலூயா. தனிப்பட்ட நிலையில் உனக்கு தேவனுக்குரிய உறவின் அடிப்படையில் ஓடுது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை புருஷன மனைவி பங்கு வச்சு வாழ்றதல்ல. ஆமென். நான் கணவன் என் சொல்லுபடிதான் ஜெபம், நீ என்ன முட்டி போடுறா, நான் சொன்னா முட்டி போடு. உன் ஆத்துமாவை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். ஆமென். உன் மனைவியின் ஆத்துமா குறித்து அவள் கணக்கு கொடுக்கணும். இதுல கணவன் மனைவிக்கு இடர்கள் உண்டு பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு இடர்கள் உண்டு பண்ணக்கூடாது. இடர்கள் உண்டு பண்ண ஐயோ அடி உண்டு. புரியுதா இல்லையா? கவனம். ரட்சிக்கப்படாத மனுஷர்களை விடுவோம், அவன் இடர்கள் பண்றதுக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில கணவன் மனைவி. ஆமென். கணவன் மூலமாய் மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பாதிப்பு வந்து விடக்கூடாது. மனைவி மூலம் கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிப்பு வந்துடக்கூடாது. எவ்வளவு தெளிவா இருக்கணும் தெரியுமா? ஆவிக்குரியவன் சகலத்தை என்ன செய்யறான்? நிதானித்து சொல்ல புரியுதா? சொல்ல ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து, ஆவிக்குரியவன் நிதானித்து அறிகிறான். எப்படி? நான் ஏதாவது பேச்சில் என் கணவன் துக்கப்படுவாரோ, அதேங்களா? அதாவது புருஷன் மனைவியா இருக்கிறவங்க, பெற்றோர் பிள்ளைகளா இருக்கிறவங்க, சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, படிச்சானோ தூங்கினானோ, அதல்ல ஃபர்ஸ்ட் நீ பார்க்க வேண்டியது, என் பையன் ஜோம் பண்ணிட்டான படுக்கிறான், என் பையன் பைபிள் படிச்சுட்டான படுக்கிறான். அவன் படிக்கும் இல்லை, பைபிள் படிக்கணும், ஜோம் பண்ண இல்லை, என்னவோ பிரச்சனை இருக்கிறான். இதை நீ தான் அறியணும். சாப்பிடலைன்னா நாளை சாப்பிடலாம். ஆவியானவருடனான உறவு துண்டிக்கப்பட்ட ஒட்ட வைக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா புரியணும். என் பையன் என் பொண்ணு இன்னும் பழைய போல நல்ல உற்சாகமாக ஜெபிக்கல, சபையில் கவனிக்கணும். சாதாரண ஏற்றம் இல்லை. பிள்ளைகள் முன்னாடி இருக்கிறாங்கன்னா, பெற்றோர் பின்னாடி இருந்துட்டு என் மகன் எப்படி இருக்கிறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி கைத்தட்டி பாடுறாங்க, ஆவியில் நிரம்புறாங்களா? இந்த கவனம் உண்மையான தாய் தகப்பன் உன் குழந்தை மேல கொஞ்சமாகிலும் பாசம் இருந்தால் நீ கவனிக்கணும். ஜெபம் பண்ணதில் உற்சாகம் ஆராதிக்கிற ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருந்தான்னா முடிஞ்சோடனே வரணும். எங்கப்பா பாஸ்டர்கிட்ட போகலாமா? வீட்டுக்கு போயிட்டு வரதில்லை, ஹோட்டலில் என்னன்னு தெரியல. அவன் 2 நாளாக சரியாக ஜெபம் பண்ணல பாஸ்டர், சரி ஆராதிக்கல பாஸ்டர், ஒரு மாதிரி இருக்கிறான், என்னன்னு கேளுங்க. பார்த்தீங்களா? அப்பப்போ தன் வாழ்க்கை தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? கரெக்ட் பண்ணி போயிட்டு. சாப்பாடு முக்கியம் இல்லை, சாப்பாடு ஒன்று சாகடிக்கும். படிப்பு பரலோகத்தை கொண்டு போகாது. பூமியில் நடந்த குண்டு சட்டி குதிரை வண்டி ஓடுறது தான் படிப்பு. படி, நல்லா படி, எங்கேயும் போய் படித்து அந்த படத்தில் போய் படி, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேயோட சரி ஆவிக்குரியதான் மேலே கொண்டு இம்மைக்கு மரபு. புரியுதா இல்லையா? படித்து சர்டிஃபிகேட்டு தீஞ்சு போகிறோம் எத்தனை பேர் இருக்கேன். எத்தனை படித்தேன்?
ஜக்கா ஜக்கி சுக்கி படித்தேன். சரி, சர்டிஃபிகேட் இருக்குது, வேலை கிடச்சா அதை தின்னு, சுட்டு தின்னு. அதை போ, ஆண்டவரை மறந்து படித்தே இல்லை, சர்டிஃபிகேட் இருந்து காயுது வீட்டில். போ, டீ போட்டு டீயில் அது நெருப்புற போட்டு சுட்டு டீயில் போட்டு கலக்கி குடிப்போ, சர்வ லோகமும் நோயும் தீரும். அது ரெண்டாவது வை. படிப்பை முன்ன வைக்காத, தேவனை முன்ன வை. நீ எஞ்சிருவோம் சந்தை, நீ உருப்பட வேண்டாம். படிப்பை முன்ன வைக்காத, கர்த்தரை முன்ன வை. அப்பதான் உன் சந்தை நல்லா இருக்கு. இல்லைன்னா நீ பாரு வேண்டாம். இன்னும் நான் சொன்னதை டைம் போட்டு டேட்டு போட்டு நொடி போட்டு எழுதி வை. நான் என்ன சொன்னேன் அதை பதில் நீ கட்டாயம் ஒரு நாள் புலம்புவேன். பாசம் சொன்னது சரிதான். இது அன்னையிலேருந்து இன்னும் வரை சொல்லிகிட்டு இருக்கிற நடந்துட்டு தான் இருக்குது. அன்னையிலேருந்து இன்னும் வரை இந்த இடத்துல கால் வச்சு நாளில் இருந்து 37 வருஷம் நாளிலேருந்து இந்த மாதிரி எச்சரிப்பு எங்கெல்லாம் யார் எப்போ எல்லாம் கொடுத்தனோ அப்போ எல்லாம் அந்தந்த பெற்றோர் இன்னைக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க, பாஸ்டர் அன்னை சொன்னார், அதுதான் நடக்கும். படிப்பல்ல முக்கியம், கர்த்தர் முக்கியம். புரியுதா சொல்கிறது? ஆமாம், சொல்ல புரியுதா? படிக்க வேண்டான்னு நான் சொல்லலை, நீ எங்கேயோ போய் படி. செவ்வாய் கிரகத்தில் உட்காந்து படி, பிரச்சனை இல்லை. அங்கே செவ்வாய் கிரகத்திலேருந்து வேற்று கிரக வாசியில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, கொப்பை நோட்டு வந்து கொடுத்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ செத்தேன்னா உன் படிப்பு எல்லாம் வெறும் சூனி, வேஸ்ட். அது முதல்ல முடிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன்னா உலகம் அறியணும். அறியணும் உலகம். உலகத்தில் யார் முக்கியம் என்பது பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலையை அளந்து பார்க்கிற பெற்றோர் என்று தேவை. படிப்பு சம்பாத்தியம் அல்ல. சம்பாத்தியம் எல்லாம் எதுக்கு? கர்த்தர் இல்லாத சம்பாத்தியம் சாக்கடை கூட தேவை கிடையாது. புரியுதா இல்லையா? கர்த்தர் இல்லாத சம்பாத்தியம் சாக்கடை கூட ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தரோடு சம்பாதி, அந்த சம்பாத்தியத்துக்கு இனிமை உண்டு. ஆமென். அது உன்னில் தங்கும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை அது கட்டி எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனி. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் காம்ப்ரமைஷன் கிடையாது. யாரோடு நீ ஒத்து போக முடியாது, யாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, யாருடைய ஆலோசனை கேட்க முடியாது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ ஆவியாருடைய ஆலோசனை மட்டுமே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகளுடைய ஜெபங்கள்ல தோய்வு, உற்சாகத்தில் தோய்வு, ஆராதனையில் ஒரு மந்தம் ஏற்பட்டால் உடனே கேட்க கற்றுக்க. ஏம்மா இன்னும் என்ன சரி ஆராதிக்கல போல், என்ன விஷயம், ஏன் ஜெபம் பண்ணல, என்ன உற்சாகம் இருக்கிற, அது என்ன சரி மனசு கஷ்டமாக இருக்குது. இது உண்மையை சொல்லும். நம்ம கேட்ட பிள்ளைகள் சொல்லுவாங்களா இல்லையா? உன் பிள்ளையா தான் சொல்லணும். சோத்திரம். பக்கத்து வீட்டு பிள்ளை சொன்னாங்க. அப்போ உடனே அப்படியா பயப்படாம தைரியமா இருக்கு. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதே அல்ல. வசனம் அப்படித்தானே சொல்லுது. சத்தமா சொல்லு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஹல்லேலூயா. சொல்லி அதை தூக்கி தைரியப்படுத்தி விடு. ஓ போய் ஜோமன் ஆண்டவரிடத்துல சொல்லி அனுப்பி விடு. தைரியம் ஆயிரம்மா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம் பலன் சொல்லிட்டு சோறதுன்னு சொல்லாத. தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்லு. போ கொஞ்சம் போய் ஜோம் பண்ணிட்டு என்ன செய்தோம். ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு சாப்பிட வந்தா அந்த சாப்பாடு நல்லா ஜீரணம் ஆகும். பையங்களும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அழகை பார்த்து ரசிக்கிற பெற்றோர் இன்னைக்கு தேவை. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அழகை பார்த்து ரசிக்கிற தாய் தகப்பன் வேணும். படிப்பை பார்த்து ரசிக்கிறவர்கள் இல்லை. படிப்பு அது ஆட்டோமேட்டிக்காக வேணும், அது வேற விஷயம். ஆமென். சரீர அழகை பார்த்து ரசிக்கிறவங்க இல்லை. ஆமென்.
வஸ்திரதாரனை பார்த்து ரசிக்கிறவள் அல்ல. ஆமே. உடம்பு குண்டு கட்டா இருக்கிற பார்த்து ரசிக்கிறவள் அல்ல. அது கடைசியில் ஒன்றுக்கு உதவாத பெலூன் மாதிரி வெடிச்சுக்கும். ஆமாம், சிலவங்கெல்லாம் உடம்பு கொண்டு நடக்க முடியாமல் ஏதாவது இந்த இதுக்கு ட்ரக்கருக்கு ஏதாவது சொல்லணுமான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடம்பை ஏற்றி வச்சுட்டு இறக்க முடியாமல். அல்லேலூயா. ஆமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதன்மையான நபராய் மாறு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமானாய் மாறு. ஆமே. அல்லேலூயா. ஒன்னாச்சா? அடுத்தது பரஸ்பரம் கணவன் மனைவிக்குள்ள கவனம் செலுத்தணும். இதையா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே. மனைவி ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்ணியா? வீட்டில் வந்த உடனே கேட்கறது சாப்பிட்டியான்னு கேட்காது. என்னது சாப்பிட்டியான்னு சொல்லு, வாய திறந்து கேட்காத. ஏன் சாப்பிட மாட்டாளா? உரலையே தூக்கி முழுங்குவா. என்ன கேளு, கேட்டு பாருங்க. உன் குடும்பம் நல்லா இருக்குங்க. ஆனால் சில பயம் உண்டு. 2 மணி நேரம் ஜோம் பண்ணணும், நீ முதல்ல 5 மணி நேரம் ஜோம் பண்ணணும். அப்படி கண்டிஷன் போடாது. சில மனைவி மாட்ட கண்டிஷன் போடுற பசங்க உண்டு. 2 மணி நேரம் ஜோம் பண்ணணும், 10 அதிகாரம் படியும். முதல்ல நீ படிக்கடா, முதல்ல நீ ஜோம் பண்ணுற. ஜெபி என்று சொல்லு தவிர இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லு உனக்கு அதிகாரம் கிடையாது. அது ஜெபிக்கிற நபருக்கு தேவனுக்குரிய உறவின் அடிப்படை. ஆமென். அந்த 2 மணி நேரம் சில நேரம் 20 மணி நேரமா மாறும். ஹல்லேலூயா. அதாக ஆவியானோட இணைந்து ஜெபிக்கிற கை. அப்போ கணவன் மனைவிக்குள்ள கரிசனை வேணும். ஆமென். அதாவது மனைவி கணவனுக்காக நல்லா ஜெபிக்கணும், கணவன் மனைவிக்காக நல்லா ஜெபிக்கணும். ஆமென். கண்ணீர் விட்டு கணவன் மாதிரி அதிகமாக ஜெபிக்கணும் மனைவிக்கு. எனது காலம் மோசம், ஒரு பக்கெட்டு கண்ணீர் வடி. கணவன் மனைவிக்காக சிலர் கண்ணை மூடி தூங்குறான். மனைவியோ கணவனோ அதெல்லாம் யாரையா கேட்குறது? வந்தமா போனமான்னு இருக்கணும். பிரைஸ்லாம் அல்லேலூயா. அப்போது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கவனம். கணவன் மனைவி வாட்ச் பண்ணணும். எதுக்கு? யாருக்கு ஃபோன் பேசுகிறான்? அப்படியா? சரியா ஜோம் பண்ணி ஆவிக்கிறவங்க சரியா இருந்தால் யார்கிட்டையும் ஃபோன் பேச மாட்டேன், பரலோகத்தை மட்டும் தான் பேசுவான். அப்போது மனைவி என்னுடைய ஆவிக்குரிய ஆராதனையை கணவன் பார்த்து சந்தோஷப்படணும். மனைவிக்கு அழகை பார்த்து சந்தோஷப்படுறதில்லை. அழகு இன்னும் இப்படி இருக்கும், நாளைக்கு இப்படி இருக்கும். தோத்திரம். கொஞ்சம் வெள்ளை தோல் இருந்துட்டா போது, என்ன பாரு என் தோலை பாரு, என்ன பாரு என் தோலை பாரு. சி, நாய் கடிச்சு போட போது மூஞ்சிய. கவனமாக இருக்கு. மனைவிக்கு அழகை பார்த்து, அவளோட டான்ஸை பார்த்து, அவளுடைய இதை பார்த்து நீ ரசிக்கிறதில்ல. அல்லேலூயா. மனைவி நல்லா ஜெபிக்கிறானா? எத்தனை புருஷன் கவனிக்கிறான்? மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் கணவனுக்கு என்ன வேணும்? கரிசனை வேணும். கணவனுடைய வார்த்தை, நடந்து கொள்ளுகிற விதங்கள், உன் குணங்கள் உன்னுடைய மனைவியினுடைய ஜெப வாழ்க்கைக்கு தடையாய் மாறக்கூடாது. இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி எங்கோடு சாத்தாக்கணும்? நடு சமுத்திரம் என்ன சொல்லியிருக்கு. ஏன்னா புருஷனுடைய ஆத்மா தனி, மனைவியினுடைய ஆத்மா தனி. புருஷன் தன் ஆத்மாவை கர்த்தருக்குள் அவன் ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ளணும். மனைவி தன் ஆத்மாவை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ளணும். கணவன் மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஜெப வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்திற்கும் ஆவிக்குரிய சிந்தைக்கும் தெய்வ பக்திக்கும் இடர்களான நிலையில் கணவன் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது. நடந்து கொண்டால் உன்னை கட்டாயம் தேவன் நியாயம் தீர்ப்பார்.
பரலோகம் போக மாட்டேன். எங்கே போக மாட்டேன்? கவனம். அவளுடைய உன் மனைவியினுடைய ஆவிக்குரிய உற்சாகம், வாஞ்சை, ஜெபம், ஆராதனையில் நீ உற்சாகப்படுத்தணும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆராதனையை பார்த்து நீ சந்தோஷப்படணுமே தவிர அந்த ஆவிக்குரிய அனுபவத்திற்கு முட்டுக்கட்டையாக நீ இருக்கக்கூடாது. கணவன் சொல்ற புரியுதா இல்லையா? ஒரு நாள் உன் மனைவி ஜெபத்தில் குறைவாகவோ, ஆவியின் நிறைவில் குறைவாகவோ, சபையில் உள்ள விடுதலையோடு ஆராதிக்க குறைவாகவோ இருக்கிறாள் என்றால் கட்டாயம் நீ வீட்டில் போனோடனேயோ முடிஞ்சவரை கேட்கணும், என்ன உற்சாகம் இல்லை, வந்து பழைய மாதிரி ஆராதிக்கல, ஏன் என்ன விஷயம் என்ன கேட்கணும். கேட்டு உடனே அது எனக்கு என்ன முடியலோட அப்படியா, சரி கவலைப்படாத, பாஸ்டருக்கு ஜெபம் பண்ண, இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ண கொடுப்போம், அந்த மாதிரி பேசணும். காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் சிதைத்து விடாது. புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் சிதைத்து விடாது, அது ஆபத்து. ஆபத்து. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தர உன் மனைவியை உற்சாகப்படுத்தினா என்றாலே உன் குடும்பம் என்ன செய்யும்? கட்டப்படும். உன் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும், இல்லைன்னா நரகமாக மாறும். என்னமா மாறும்? நரகம். புரிஞ்சவங்கள ஒரு அள்ளியில சொல்லுங்க. அப்படிதான் மட்டும் ஒரு அள்ளியில சொல்லுங்க. அப்படிதான் நமக்கு தெரியுமே. ஆமே. சரி, அதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? கரிசனையா. உன் கணவன் நல்லா ஜெபிக்கிறதுல நீ எதிர்பார்த்திருக்கணும். சபையில் வந்து அவர் ஆராதிக்கிறதுல, கர்த்தருக்குள் மகிழ்கிறதுல நீ சந்தோஷப்படணும், எதிர்பார்க்கணும். அதில் குறைவுபட்டிருந்தால் மனைவி சொல்லணும், ஏங்க இன்னும் பழைய மனைவி உற்சாகமாக ஆராதிக்கலையே, ஜெபிக்கலையே, வீட்டில் ஏன் ஜெபிக்கல, என்ன விஷயம் என்று ஒரு மனைவி கணவனிடத்தில் கேட்டு உண்மை நிலையை அறிந்து அதற்கு ஏற்ற நிலையில் அப்படிங்களாம் கவலைப்படாதுங்க. கர்த்தர் எல்லாம் செய்வார். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன நீ பேசி அவன் என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்த. சொல்ல புரியுதா இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகள் திருப்பி பெற்றோரை கவனிக்கணும். ஏன்னா மாதிரி யார் தான்? பெற்றோர். மனைவிக்கு மாதிரி கணவன், கணவனுக்கு மாதிரி மனைவி, பிள்ளைகளுக்கு மாதிரி பெற்றோர், பெற்றோருக்கு மாதிரி பிள்ளைகள், இப்படி ஒருவருக்கு ஒருவர். ஆமென். ஆமென். ஒருவருக்கு புத்தி சொல்ல எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர். மகன் அப்பனுக்கு புத்தி சொல்ல, நீ யாரோட அப்பா புத்தி சொல்லக்கூடாது. என் அப்பாட்ட தான் சுவிசேஷம் சொல்ல போன ஒரு முறை ரசிக்கப்பட்ட வேகத்தில். ஏன்னா எங்கள் அப்பாவோட நேரே நின்று நாங்கள் பேச முடியாது, நேரே பேசுறதில்லை. எங்களுக்கு இடையில மத்தியஸ்தராக இருப்பது எங்கள் அம்மா. பைசா வேணும்னாலும் சரி, எதுவும் சரி, எங்களுக்கு வேணும்னா ஃபீஸ் கட்டணும் எல்லாம் அம்மாவோட சொல்லாமா, ஃபீஸு கட்டணும் பாப்பாவோட சொல்லுங்க, நீ நேரே கேளு, இல்லை பாப்பா ஏதாவது திட்டி போடும், அப்படியே பயந்து. ஏன்னா அவர் அடிக்கி பஞ்சமே கிடையாது, திருப்திகரமான சாப்பாடு. குற்றத்துக்கு சும்மா அடிக்க மாட்டார், ஸ்ட்ரிக்ட்டு தான், அது வேறு விஷயம். ஓகே, அப்போது நேரே கேட்க முடியாது. அப்போ அம்மா சொன்னாலும் அவனை கூப்பிடு நடு சொல்லுவார். அந்த குரலை கேட்டோடனே எப்படியா பாட்டை போய் நிற்கிறதுன்னு ஒரு நடுக்கம் வரும். அப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க வந்தாங்க. என்ன எவ்வளோ ரூபா? சிரிக்க மாட்டார். எவ்வளோ ரூபா வேணும்? அது நான் மூத்தில் பார்க்க மாட்டேன், அது 50 ரூபா. இந்த மாதிரியாக்க நாங்கள் எங்கள் அப்பா விட்ட வளர்ந்தோம். ஆனால் உண்மையிலே 100% இன்னைக்கு எனக்கு அது ஹெல்ப்பாக இருக்குது. அனுபவமும் பேசலாம் இல்லையா? எந்த பையனுக்கும் புத்தி சொல்ல எனக்கு முடியும், எந்த பொண்ணுக்கும் புத்தி சொல்ல முடியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, சிறுபருவதற்கு கர்த்தனை ரட்சித்ததுனால தெய்வ பக்திக்குள்ள கர்த்தரங்களை எங்கள் பெற்றோர் வழி நடத்தினாங்க. எங்கள் அம்மா ஏன் சொல்கிறேன்னா,
பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கணும். எங்கள் அப்பா என்கிட்ட ஜெபம் பண்ணோம். அப்பா ஏன் ஜெபம் பண்ணல? உரிமையை கேட்க முடியுமா முடியாதா? பிள்ளைகள் கேட்கணும். அப்போ தவம் நீ ஜெபம் பண்ணிடா, நீ முதல்ல ஜெபம் பண்ண அப்புறம் ஜெபம் பண்ண. இது பரஸ்பரம். சாப்பிட்டியடா? இல்லைப்பா. சரிப்பா ஆர்டர் பண்ணும். ஆமாம், இப்போ எல்லாம் என்னது இல்லையா? சாப்பிடலையா? ஆர்டர் பண்ணும். ஜெபம் பண்ணி பேர் கேட்குற சாப்பாடு தான் ஆர்டர். ஸ்தோத்திரம். அதனால் கட்டாயமாகவே பிள்ளைகள் பெற்றோரை மேல் கவனம் செலுத்தணும். ஏன்னா பெற்றோருடைய நல் ஒழுக்கத்தை தான் பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. பெற்றோர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரம் தாழ்ந்து ஜெபம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒழுங்கீனமாக செயல்பட்டு பேசி நடந்து வாழ்ந்தால் பிள்ளைகளுக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரீர வாழ்க்கையும் பாதிப்பு. அப்போ பிள்ளைகள் பெற்றோருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அம்மா அப்பாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, வேதம் வாசிக்கிற வாழ்க்கை, இவைகள் மேல் பிள்ளைகள் என்ன செலுத்தணும்? கவனம் செலுத்தணும். உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், வரங்கள் பெற்று சபையில் அவங்க பயன்படணும், என்னெல்லாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ இங்கே இருக்கிறீங்க பிள்ளைகள், உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒரு தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற நபராக இருந்தால் உங்களுக்கு என்ன துக்கமாக இருக்குமோ? சந்தோஷம் தானே? சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா சர்ச்சில் யார் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய பெருமை. ஆமாம், வேறு எது இருக்கு அது பெருமை இல்லை. வாத்தியார் வேலை பார்த்ததுன்னா அது பெருமை கிடையாது. கரெக்டாக ரிட்டையர்ட் ஆகும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீ ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆகும், கரெக்டாக இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆகும். ஆமாம், ரிட்டையர்ட் ஆகாத ஒரே ஒரு கிரேடு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பாசமும் இருப்பார்கள். ஆமாம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது மலருடைய கரங்களை தட்டி ஹல்லேலூயா, புதியதை கொடுக்கிறது நம்முடைய தேவன். அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மாறி மாறி என்ன வேணும்? கரிசனை வேணும். சொல்ல முடியுதா? யாருக்கும் தடுக்கலையோ இடரலையோ நினைச்சா போடக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க பிள்ளைகள், சர்ச்சில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரோம், இல்லைன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும், எனக்கு நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்க விரும்புகிறேன், எனக்கான உணவு மனைவியோ பிள்ளைகள் சொல்ல. சரி அப்போ போ, சீக்கிரம் போ, அனுப்பி விடணும். அப்போ தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன வளரும். எல்லாத்திலும் கொக்கி போட்டு கட்டி வச்சாச்சுன்னா அவன் அது அப்படி தான் கிடக்கும். ஒரு கட்டிடம் ஆடுவார், கயருக்கு நீளத்துக்கு தான் சுத்தம். உலக பிரகாரமாய் கண்டிஷன் வை. ஆவிக்கிற வாழ்க்கை இருந்து கண்டிஷன் போட்டானோ நாளைக்கு கர்த்தர் அப்பனே அம்மையை விட மாட்டார். அல்லேலூயா, எல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும், தேவனோடு நெருங்குவதற்கு மட்டும் ஒரு லிமிட்டோ கண்டிஷனோ யாரும் வைத்து பழகாதிருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? நிதானம். சரி, அப்போ நாம் இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் பெற்ற வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? தான் வருஷம் மனம் திரும்பி ஞானஸ்நானங்கள், அப்புறம் பரிசுத்த என்னும் வரம். இந்த வரத்தை கர்த்தர் எதற்கு கொடுக்கிறார்? அல்லேலூயா. அந்த வரம் உன்னில் என்ன உண்டு பண்ண? மாற்றம் உண்டு பண்ண. பரிசுத்தாவை கர்த்தர் கொடுக்கிறார் என்றாலே அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒன்று ஆமென் பூமியில் அவருடைய சித்தத்தை செய்ய, ஆமென். ரெண்டு, தேவ ராஜ்யத்திற்கு நீ ஆயத்தப்படுவதற்கு. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை நீ இந்த பூமியில செய்ய வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, அத நேரம் சொன்னேன், ஆவிக்குரிய சிந்தை வளர வேண்டும் என்ற ஒரு முளை வந்தவுடன், ஆமென், மாம்சத்துக்குரிய சிந்தைகளும் பிரச்சனைகளும் அதை என்ன செய்யுது? அழிச்சிருது. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே உள்ளான மனிதன் என்ன செய்யணும்? வல்லமை. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தாத அளவில்
உன் சிந்தை, உன் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அது உன்னால் வாழ முடியாது. சிந்தையிலும் பிரச்சனை வரும், பேச்சிலும் வந்துடும், செயலும் வந்துடும். அல்லேலூயா. இவைகள் வராமல் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆண்டவருக்கு முன்பதாய் ஒரு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு இருதயம் வேணும். சொல்ல புரியுதா இல்லையா? ஆமென். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது. ஆமென். இந்த உலகத்தில் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை சொந்த பலத்தில் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. வாழ்வதற்கு உதவி செய்கிறவர் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய கிருபையை சார்ந்து நீ வாழ்ந்தால் மட்டுமே வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாவம் பெருகிற இடத்தில் என்ன பெறுகிறது? கிருபை பெருகுகிறது. உன்னை சுற்றி உன் வாழ்க்கைக்கு எதிர பாவங்கள் செய்யத்தக்க நிலை தூண்டுகிறதான நிலை வருகிறது என்றாலே, அல்லேலூயா, அந்த இடத்துல உன்னை பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. அப்போ நீ உன்னை நீ தாழ்த்த வேண்டிய யாரு கிடைக்கும்? தன்னை தாழ்த்துறவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அப்போ தாழ்த்துவது என்றால் என்ன? ஆண்டவரே, நானாக வாழ முடியாது, என் பலத்தில் நான் வாழ முடியாதப்பா, என் அறிவில் நான் வாழ முடியாத ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணும் என்று தாழ்த்துகிறேன். ஆமென். நான் பலனற்றவன் ஆண்டவரே, நான் ஞானமற்றவன் ஆண்டவரே, எனக்கு தயவாய் இறங்கும் என்று சொல்லி யார் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் நம்முடைய கிருபையினால் தாங்குவார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சிறு பருவத்தில் கூட என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில குணங்கள் சிறு பருவத்தில் வாலிப நாட்கள் இருக்கும், அது வரும், சத்துரு கொண்டு போடுவாங்க. சில குணங்கள், சில எண்ணங்கள், சில சுபாவங்கள் எல்லாம் விட முடியாமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் பேர் ஆல்பர்ட், பேர் இங்கே இல்லை, சின்ன பேர், வாலிப வெளிநாட்டு, ஒரு பயங்கர ஒரு எரிச்சல். என்னது? சிலர் பிடிக்காது, எப்போ பார்க்காத்தாலும் மூக்கில் குச்சி போட்ட வரையும். எனக்கு அதை பார்த்தாட கோவம். என்னுடைய குணம் அது. ஏன் என்ன பார்த்தா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் எரிஞ்சு விடுறான், பிசாசாக இருப்பானோ என்ன, அவன் மேலே எனக்கு ஒரு கோவம். இப்போ அவனுக்கு எரிச்சலும் நீங்கள், எனக்கு கோபமும் நீங்கள். எனக்கு கடைசியில் ஒரு நாள் ஆவியான ஒரு செய்தியின் மூலமாக ஊழியக்கார மூலமாக பேசினார். கமந்திருந்து அழுதுட்டு யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் வீட்டு ரூமுக்கு. வெளிநாட்டு கண்ணீரோடு சோம்பு, ஆண்டவரே, அவருக்கு விட முடியாமல் ஒரு எரிச்சல் இருக்கு, அதை நான் பார்க்கக்கூடாது. ஆனால் நான் அதை தான் பார்த்து அந்த ஆள் மேலே நான் என்ன பண்ணுறேன், கோபம். அவனை பார்த்தாலே எனக்கு கோபமாக இருக்கு. எனக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சு, என்னால் அது வந்து விடுதலை பண்ண முடியலை, என்னால் வெளியே வர முடியலை. இப்போ உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிட எனக்கு இருக்கிறாங்க. 3 நாள் உபவாசம் போட்டேன். எத்தனை நாள்? 3 நாள். 3ஆவது நாள் கர்த்தர் விடுவித்தார். சந்தோஷமாக அப்புறம் பார்த்து பேசுகிறாள், நல்லா இருக்கிறேங்க, அப்புறம் நல்லா அன்பாக பேசுவேன். நான் அவரை புத்தி சொல்ல என்னால் முடியாது, காரணம் அவர் அதை எரிச்சதாக இருக்காரு, ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்காக சோம்பல் குறிப்பிட்ட நாட்கள் அந்த குணங்கள் மாறிவிட்டது. என்ன சொல்கிறேன்னா, நம்ம சில குணங்கள் நம்மளால் விட முடியாமல் இருக்கும். சிலர் நமக்குள்ள தலை தூக்கும். அந்த தலை தூக்குனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 0வில் வந்துடும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிப்பதே நம்ம குணம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி செபிக்கணும். அப்போ என்னோட இந்த குணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா, நான் அதை விரும்பவே இல்லை, இந்த குணத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் என்னால் அந்த விடுதலை பெற்ற தயவு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இந்த உதவி செய்யும். எல்லா காரியத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நீ கேட்டேன்னு வச்சுக்க, அவர் 100% உதவி செய்வார். ஏன்னா பரிசுத்தாவின் நிறைவே நமக்கு தந்தது எதற்காக என்றால், இந்த உலகத்தில் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ.
பரிசுத்தாவின் நிறைவை கர்த்தர் நமக்கு தந்தது எதற்காக என்றால், பிரைஸ் தி லார்ட், ஆவியினாலே உள்ளார மனுஷன் பலம் பெறுவது மட்டுமல்ல, ஆவியினாலே மாம்சத்து கிரியைகளை அழிக்கும்படியாக ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்றாலே இந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை எழுஞ்சுவார் உயிர்ப்பிப்பார். ஆமென். சாவுக்கு வேணதுவான நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தி உயிர்ப்பிக்கணும்னா அல்லேலூயா, ஆவியான நமக்குள்ள என்ன செய்யணும்? வாசமாக இருக்கணும். அப்போ அவர் வாசமாக இருந்து செயலாற்றணும்னா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். நான் பலனற்றவன், நான் பலனற்றவன், நான் திறமையற்றவன் அப்பா. என் சொந்த பலத்தில், சொந்த ஞானத்தில், சொந்த திறமை தான் ஒரு நிமிடம் வாழ முடியாது. 100% உதவி எனக்கு தேவை. நீர் தான் என்னை ஆளுகை செய்யணும்ப்பா, நீர் தான் என்னை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உன் தோல்வியை ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுப்பா என்றால், ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அப்போ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் குணங்கள் அப்பப்போ எட்டி பார்க்கலாம். அதை மேற்கொள்ள யாருடைய உதவி தான் தேடணும். அப்போ அதற்கு நீ அதிக நேரம் தேவனோடு இருக்கும். புரியல? சில காரியங்களுக்கு அந்த ஜெபிக்கிறது தான். அந்த மேட்ரு ஜெபத்தை குறித்து அடுத்து ஒரு நாள் பேசுகிறோம் உங்களுக்கு. அல்லேலூயா. எப்படி மணி நேரங்கள் ஜெபிக்க முடியும்? ஆமென். சலிப்பில்லாமல் எப்படி ஜெபிப்பது? ஆமென். அல்லேலூயா. ஜெபம் குறிப்பிட்ட நேரம் ஜெபித்தோன்னா ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு மேலே நான் ஜெபிக்க முடியல. ஏன்? இதுக்கெல்லாம் ஒரு கத்திர சுத்தம் வந்தால் நம்மளோட பேசுகிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் ஆண்டு ஒப்பு கொடுக்குறீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. எதெல்லாம் விட முடியாமல் இருக்கும். ஆமென். அந்தந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னால் முடியல. முழங்கால் படி, எல்லாரும் முழங்கால் படித்தோம். ஆகாத குணங்கள், ஆகாத சிந்தைகள் நம்பிக்கை வாழ்க்கை முளையிலேயே கெட்டுப்போக பண்ணுகிறது. ஆண்டவரை ஒப்புக்கொள்ள. ஆண்டவரே, இந்த குணங்கள், இந்த சிந்தை, இந்த சுபாவங்கள், இந்த செயல்கள் என் வாழ்க்கையை கெடுக்கிறது, அழிக்கிறதப்பா. தயவா என்னை மன்னியும் என்று கேட்கிறேன். மன்னி. நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன்ப்பா, ஆனால் என்னால் முடியல. எனக்கு உதவி செய்ய. நான் எரிச்சலாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலப்பா. எனக்கு உதவி செய்யப்பா. நான் கசப்பா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. கேள், எல்லாரும் கேட்போம். ஓ ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒன்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு நாள் பிரகாசமாக இருந்த நீ இன்று மங்க காரணம் என்ன? அந்த பிரகாசத்தை மறைத்து மங்க பண்ணுகிற செயல் எது? குணம் எது? சிந்தை எது? நடக்கு எது? பிறர் மூலமாய் வருகிற வார்த்தைகளா அல்லது சிந்தைகளா? உலக கவலைகளா? எது? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் சொந்த பலத்தில் ஒரு நொடி கூட வாழ முடியாது. இந்த தோல்வியை நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி நடத்த ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, என் சொந்த ஞானம், சொந்த பலன், சொந்த முயற்சி ஒரு அடி கூட நான் நடக்க முடியாதப்பா. ஒரு நிமிடம் கூட நான் வாழ முடியாதப்பா. 100% என் நேசருடைய உதவி, என் நேச ஆவியானுடைய உதவி எனக்கு தேவையப்பா. அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தயவா என்னை நீர் ஆளுகை செய்யும். என்னை நிரப்பும். நல்ல வேலைக்கு ஆயிடுச்சு. அந்த நாளில் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து எங்களுக்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய உறவுகளை குறித்து வேதத்தின் அடிப்படை நாங்கள் தியானிக்க கற்றுக் உதவி செய்கிறோம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று நாங்கள் கேட்டோம். மாமிச சிந்தை உள்ளவர்களாய் வாழாதபடி ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய், ஆமென், வெற்றிகரமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே.
கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஒரு ஆசிரியத்தான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.